மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்ட்ட இருந்து ஹலால் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா நாம ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ஏன்னு சொன்னால் அந்த ஹலால் ட்ரிப் அப்படிங்கிற அந்த போஸ்டரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது நோ ஃபோன்ஸ், நோ ஸ்க்ரோலிங்ஸ், நோ ஃபில்டி டாக்ஸ், மிட் நைட் தஸ்கியா, கேம்ப் ஃபயர், ட்ரெக்கிங் இப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் ரொம்பவே அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ நாமளும் அந்த ட்ரிப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்க்கு பர் ஹெட்க்கு 13,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா கடந்த Thursday நைட் என்ன செய்யணும் சொன்னால் அந்த ட்ரிப்காக நம்ம கிளம்புறோம். பிரீமியமான ஏசி ஸ்லீப்பர் பஸ் சென்னையில இருந்து கிளம்புது. இந்த ட்ரிப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஏபிபியோட டீமுக்கு அப்புறம் யூடியூப் டீம் அப்படின்னு சொல்லி 2 டீம் வர வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம கஸ்வா டிவி நெட்வொர்க் அப்புறம் லீ டிவி நெட்வொர்க் அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 46 பேர் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா மூணாருக்கு கிளம்புறோம். ஃப்ரைடே மார்னிங் வந்து மூணார்ல ரீச் ஆயிட்டோம். மூணாருடைய கிளைமேட் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மூணார் போய் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப லக்ஸரியான சூப்பரான ஒரு ரிசார்ட்ல ரூம் போட்டிருந்தாங்க. அங்க போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பிரீமியமான ஃபுட் பஃபர் சிஸ்டம்ல நல்ல திருப்தியான அளவுக்கு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்க போகும்போது கிட்டத்தட்ட ஃப்ரைடே ஜும்மாவுடைய நாள். ஆனால் பயணத்தில் இருக்கும்போது நமக்கு ஜும்மா தொழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறனால எல்லாரையும் லுஹரா தொழ சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் லுஹர் அசுர் ஜமகசூர் ஜமாதா தொழுதுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களெல்லாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் மகரிபுக்கு அசம்பிள் ஆக சொன்னாங்க. ஸோ நாங்கள் மகரிபுக்கு கொஞ்சம் முன்னாடி அசம்பிள் ஆகிறோம். அங்கே நிறைய கேம்ஸ் இந்த விஷயத்தை இந்த ட்ரிப்பை இன்னும் அழகாக்குற மாதிரி நிறைய புதுசான விஷயங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணதை ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. குயிஸ் கேம்ஸ் வச்சு நடத்தினாங்க. அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசினாங்க. லீ டிவி நெட்வொர்க்ல இருந்து லீ பேசினாரு, அப்புறம் நம்ம கஸ்வா டிவில இருந்து அனஸ் பேசினாரு, அப்புறம் வந்துட்டு அங்கே வந்திருந்த சகோதரிகள் நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மகரிப் இஷா ஜமாத்தா நாங்கள் ஜம்மு கசர் செஞ்சுட்டு மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் ஒரு சின்ன கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ்ல எல்லாருமே நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம். நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஸ்பீச்சுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான விஷயம் சொன்னால் கேம்ப் ஃபயர். ஏன்னா கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொன்னோன்னா நாம நினைக்கிற மாதிரி வழக்கமான கேம்ப் ஃபயர் இல்லை. அதாவது மியூசிக், சாங்ஸ், சினிமா, ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி வழக்கமான கேம்ப் ஃபயர் இல்லை. இது ரொம்பவே வித்தியாசமான கேம்ப் ஃபயர், ரொம்பவே சூப்பரான கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லட்டும். கேம்ப் ஃபயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஸ்பாட் நாங்கள் போயிட்டோம். அப்துல் பாசித் புகாரி அவர்கள் வந்தாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய தாவா செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள் பற்றி பேசினாங்க. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்த டைம். ஒரு பக்கம் நாங்கள் இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய ஸ்பீச்சை, இன்னொரு பக்கம் பசங்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகிறோம். ஸோ கேம்ப் ஃபயர் முடிஞ்சு நாங்கள் கிளம்பும்போது எங்களை அடுத்த நாள் தஹஜ்ஜுதுக்கு அசம்பிள் ஆக சொல்லி சொன்னாங்க. ஸோ காலைல நாங்கள் ரெடியாகி ஒரு 3 to 4 அசம்பிள் ஆகிட்டோம். எல்லாருமே தஹஜ்ஜுத் தொழுதோம். தஹஜ்ஜுத் தொழுகி முடிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுதோம். ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்துல் பாசித் புகாரி அவர்கள் அவங்களுடைய கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கிளாஸ். ரொம்பவே ஒரு பயான் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன். எங்கள் கூட பர்சனலாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. எங்களோட பர்சனல் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நிறைய கேம்ஸ் வந்து நடந்துச்சு. அப்துல் பாசித் புகாரி அவர்கள் கபடி விளையாண்டாங்க அண்ட் கொக்கோ விளையாண்டாங்க. இப்படி ரொம்பவே ஜாலியாக அந்த நாள் வந்து இருந்துச்சு. அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் 10 ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து எப்படி இருக்க போகுது 10 ஸ்டே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தோம். கிட்டத்தட்ட மகரிப் நேரம் நெருங்கிடுச்சு. மகரிப் தொழுதுட்டு அங்கேருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். நஷீஸ் பாடினாங்க பசங்க, குரான் ஓதுற போட்டி அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் அங்கே இன்னும் இந்த டூரை வந்து அழகாக்குமோ, ட்ரிப்பை அழகாக்குமோ அதெல்லாம் செஞ்சு ரொம்ப எங்கேஜிங்காக இந்த ட்ரிப் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. 3 நாள் டூரில் 2 நாள் முடியக்கூடிய தருணம். அப்துல் பாசித் புகாரி எங்களுக்கு அடுத்து ஒரு தஸ்கியா மிட் நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock மேலே அந்த தஸ்கியா நடக்குது. ஒரு 20 minutes பேசுகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு தஸ்கியா. நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் டார்க் லைட்டில் கேமராக்கான லைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த டென்ட்டில் இருந்த ஒரு சில லைட்ஸை தவிர வேறு எந்த லைட்ஸுமே இல்லை. அந்த இருட்டில் அப்படி உட்காந்து அந்த பயானை கேட்குறது, அந்த அமைதியான இடத்துல உட்காந்து கேட்குறதுலாம் ரொம்ப ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் டே மிட் நைட் தஸ்கியா அப்துல் பாசித் புகாரி அவருடைய பயானோட அந்த செகண்ட் டே முடிவடையுது. அதுக்கப்புறம் நாங்களாம் எங்களுடைய டென்ட்டில் போயிட்டு ஜாலியாக தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த டென்ட், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங்காக கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 15 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு மலை உச்சிக்கு நாங்கள் போகணும், ட்ரெக்கிங் போனோம். ஆனால் அதிகமான மழை பெஞ்சிட்டு வந்ததாலையும் பசங்களும் ரொம்ப டயர்டாக இருந்ததாலையும் அந்த ட்ரெக்கிங் அப்படிங்கிறத ஜீப் சவாரியாக மாற்றிட்டாங்க. ஸோ பேக்கேஜில் இல்லாத ஒரு விஷயம், திரும்ப செலவு பண்ணி ஜீப்லாம் வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜீப் 46 பேர் போகிற மாதிரி ஒரு 5 பேர் வச்சு ஒரு ஜீப்பில் ஜீப் சவாரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அந்த ஹாஃப் ரோட்டில் ஜீப்பில் போனது, மலை ஏறும்போது திரும்பி வரும்போதுலாம் ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம்
மேலே மலை உச்சிக்கு போய் அப்துல் பாசித் புகாரி வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, நிறைய தாவா செய்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு விஷயம் வரலாம், ஏன் இவ்வளோ தூரம் போய் மலையில் போய் தான் பயான் கேட்கணுமா, கீழே உட்காந்து கேட்டால் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மைக்குமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அந்த குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை வந்து அமைதியான ஒரு இடத்துல, அதாவது பறவைகளுடைய சத்தங்கள் மட்டும் காதில் ஒலித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழலேருந்து கேட்குறது ஒரு மனதுக்கு ஒரு மாதிரியான ரிலாக்ஸேஷன், அமைதியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே இறங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. நாங்கள் கீழே இறங்க போகிறோம் அப்படிங்கும்போது எல்லார் மனசுலையும் ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கின உடனே எல்லாரும் எங்களுடைய ஊரை பார்த்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அதை விட தாண்டி நாங்கள் அப்துல் பாசித் புகாரி அவர்களோடு இந்த 3 நாள் பயணத்தில் இருந்தோம், ட்ராவல் பண்ணோம். அதை அவரை விட்டு நாங்கள் பிரிய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு வருத்தத்தை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க, நிறைய விஷயங்கள் பார்த்து செஞ்சாங்க. ஸோ அது அங்கேருந்து நாங்கள் நகர போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மன வருத்தத்தோடு அங்கேருந்து மலையிலேருந்து கீழே இறங்குறோம். எங்களுடைய லக்கேஜஸ்லாம் எடுத்து பஸ் போயிட்டோம், அங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. பொதுவாக அப்துல் பாசித் புகாரி அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் விமர்சனங்கள் எந்த அளவுக்கு அது அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு விமர்சனங்கள் அவர் மீது ரொம்பவே வரும். அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கணிசமான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ சமீபத்தில் பார்க்க முடிஞ்சது. அது என்ன ஹலால் ட்ரிப்பை ப்ராஃபிட்காக, லாப நோக்கத்துக்காக பண்ணது அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாட்காஸ்ட்காக அவரோட சந்திச்சிருந்தோம். அப்போ ஒரு 3 நாள் அவரோட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ இந்த டூருக்காக ஒரு 3 நாள் அவரோட ட்ராவல் பண்ணோம். இந்த குறுகிய காலத்தில் அவரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப 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 நல்ல மனிதர், ஒரு குட் சோல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல கேரக்டர், அவர் நல்லா கவனிச்சுப்பார். நாங்கள் போன தடவை பாட்காஸ்ட்காக போயிருந்தப்போ கூட எல்லா ஒரு விஷயத்தையும் கவனித்து செஞ்சு எங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அது மாதிரி கேமரா, ரெண்டு அக்சசரிஸ், அந்த ஷூட்காக நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த இடம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சு அவங்க தான் அந்த விஷயத்தை செலவு பண்ணாங்க. இந்த விஷயத்துலையும், இந்த டூர் விஷயத்துலையும் நாம கேள்விப்பட்ட வரைக்கும் 13,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அவங்க 13,000 அமௌண்ட் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் விசாரிச்சு அந்த பசங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியாத நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் 8,000 கொடுத்து வந்தவங்க இருந்திருக்காங்க, 9,000 கொடுத்து வந்தவங்க இருந்திருக்காங்க, 6,000 கொடுத்து வந்தவங்க இருந்திருக்காங்க, 5,000 கொடுத்து வந்தவங்க இருந்திருக்காங்க. இப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு லாப நோக்கத்துக்காக செஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் நான் அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய டீமில் ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஜீப் சஃபாரிலாம் அரேஞ்ச் பண்ணும்போது கேட்டேன், எதுக்காக பேக்கேஜில் இல்லாத விஷயத்துக்குலாம் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்களுடைய ஈமானை அதிகரிச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம், அது மாதிரி உங்களுடைய ஈமானையும் அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக தான் இதை செய்கிறோம், இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் நம்ம இதை இவ்வளோ தூரம் பேசுகிறோம்னு சொன்னால், இவ்வளோ தூரம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்துல் பாசித் புகாரி தன்னுடைய சொந்த பணத்தை இந்த பயணத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஏன்னா இவ்வளோ செஞ்சும் ஏன் அவர் இவ்வளோ தூரம் அவருடைய விமர்சனங்கள் அவர் மேல் வைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் பேசுறதுக்கான காரணமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்படி நாங்கள் பேசுகிறத, இந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறத, அவர் இவ்வளோ செலவு செஞ்சார் அவ்வளோ செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறத கண்டிப்பாக அப்துல் பாசித் புகாரி கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை, ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல இதை இவ்வளோ தூரம் பேசுகிறோம். அதாவது அவர் மீது வைக்கப்படுற இந்த விமர்சனங்களுக்கும் அவர் மீது சொல்லப்படுற இந்த அவதூறுகளுக்கும் துளி அளவு கூட அவர் தகுதியானவர் அல்ல அப்படிங்கிறத அவரோடு பழகின இந்த குறுகிய நாட்கள் ரொம்பவே சொல்லிக் கொடுத்துச்சு. ஸோ ஹலால் ட்ரிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு கனத்த இதயத்தோட திரும்ப வந்திருக்கிறோம். கடைசியாக இப்படி ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு புதுமையான முயற்சி இதை எடுத்ததற்காக மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷுக்ர். இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம். அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வழங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம். சில இந்த கிளிப்ஸில் நாங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நிறைய கிளிப்ஸ், நிறைய பயான், அவர் எடுத்த கிளாஸஸ், தஸ்கியா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்ஷால்லா தொடர்ச்சியாக ரிலீஸ் ஆகிருக்கு. மௌலவி அப்துல் பாசித் புகாரியோட அஃபிஷியல் பேஜ்லையும் நம்முடைய எகஸ்வா டிவிலையும் அப்புறம் லீ டிவி நெட்வொர்க்கில் ஒரு லாக் இன்ஷால்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்ஷால்லா காத்துடுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்ஷால்லா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சவன்.